வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, வாட்ஸ்அப் உங்களுக்காக ஒரு அற்புதமான செட்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. உங்க வாட்ஸ்அப்ல குரூப் அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கு நீங்க தான் அட்மின்னா ஆல்ரெடி உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல நிறைய மெம்பரை ஆட் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, அங்கேயும் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது as a அட்மினா நீங்க ஒரு புது மெம்பரை உள்ள கொண்டு வரும்போது கண்டிப்பா அந்த குரூப் அக்கௌண்ட்ல எந்த மாதிரியான டாபிக் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் அந்த புதிய மெம்பருக்கு தெரியாது. அவரும் மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக அட்மின் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழைய மெசேஜ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் அந்த புதிய மெம்பருக்கு ஷேர் பண்ணலாம். இது எல்லாமே பாதுகாப்பான முறையில் நடக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா ஒரு 14 நாட்கள் நடந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதை புதிய மெம்பருக்கு ஷேர் பண்ண முடியும். மினிமம் ஒரு 25 மெசேஜ்ல இருந்து அதிகபட்சமா ஒரு 100 மெசேஜ் வரைக்கும் அந்த புதிய மெம்பருக்கு ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல பிரத்யேகமா ஒரு செட்டிங்கே அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல நிறைய மெம்பர் இருப்பாங்கல்ல, அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க டர்ன் ஆன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பரும் புதிய மெம்பருக்கு இந்த பழைய மெசேஜ் ஹிஸ்டரியை ஷேர் பண்ண முடியும். அவரும் புதிய மெம்பரை ஆட் பண்ணலாம். மற்றபடி அட்மின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாருன்னா எல்லா அதிகாரமும் அந்த அட்மினுக்கு மட்டும்தான் இருக்கும், அந்த குரூப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பருக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு அடுத்ததா அட்மினே ஒரு புதிய மெம்பரை ஆட் பண்ணி இந்த மாதிரி பழைய மெசேஜ் ஹிஸ்டரியை ஷேர் பண்ணும்போது அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் அந்த குரூப் அக்கௌண்ட்ல எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகும். இதுல எந்தவித ரகசியம் கிடையாது, எல்லாமே ஓப்பன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க.